எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 25. சூப்பருங்க. கிட்டத்தட்ட 25 நாள் நீங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றிங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை. ஸோ உங்களால் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறது இது மூலமாகவே தெரியுது. ஸோ இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 25ல் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நேற்று என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டீங்க, எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் நான் ரீப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இன்னும் ஒரு 5 நாள் மட்டும்தான் இருக்குது. யார் யாருக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சரி வாங்க, இப்போது வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 25ல் என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். காலையில் நீங்கள் எப்பயும் போல் ஹாட் வாட்ரு இல்லைன்னா மல்லி டீ இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். நேற்று நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நான் டீ காஃபியை விட்டுட்டேன், என்னால் டீ காஃபியெல்லாம் குடிக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு எனக்கே தெரியாமல் இருந்துச்சு. என்னால் நம்ப முடியல. இது எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். இந்த 25 நாள் டயட்டில் டீ காஃபி விட்டது தான் ஒரு பெரிய சாதனை அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிச்சுல எத்தனை பேர் டீ காஃபியில் விட்டுருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ இதே அப்படியே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுக்கலான்னா, நீங்கள் ஒரு 3 சப்பாத்தி எடுத்துக்கோங்க. இந்த சப்பாத்தியில் 70 கேலரிஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 3 சப்பாத்தி அப்படிங்கும்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு 200லேருந்து 250 கேலரிஸ் பக்கம் வரும். இது கூட ஒரு வேக வச்ச முட்டை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 70 கேலரிஸ் வரும். கிரேவியை பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள்ஸ் நிறையா போட்டு நீங்கள் வெஜிடபிள்ஸ் கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அதில் உங்களுக்கு ஒரு 50 கேலரிஸ் பக்கம் வரும். டோட்டலாகவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மொத்தமாக உங்களுக்கு ஒரு 330லேருந்து ஒரு 350 கேலரிஸ் பக்கம் உங்களுக்கு இன்றைக்கி நான் கொடுக்குறேன். அப்புறம் காலையில் ஒரு 11 மணி டைமில் நீங்கள் இஞ்சி டீ குடித்தாலும் சரி, இல்லை பிளாக் காஃபி அது மாதிரி நீங்கள் தாராளமாக ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்குங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றனா கூட தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன எடுக்கலாம்னா, 100 கிராம் சாதம், அதில் ஒரு 130 கேலரிஸ் இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இந்த 100 கிராம் சாதம் 100 கிராம் சாதம்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க, அந்த 100 கிராம் சாதத்தை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ எப்படி மெஷர் பண்ணுறங்கிறத பற்றி நான் நெக்ஸ்ட் வீக்கில் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல உபயோகமாக இருக்கும் எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி. ஸோ தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் வெண்டைக்காய் புளிக்குழம்பு இன்றைக்கி எடுத்துக்கோங்க. ஸோ சாம்பார் ரசமாக சாப்பிட்ருப்பீங்க. ஸோ புளிக்குழம்பெல்லாம் நான் எதுவும் கொடுக்கவே இல்லை. அதனால் இன்றைக்கி சாதத்தை கூட வெண்டைக்காய் புளிக்குழம்பு எடுத்துக்கோங்க. அது ஒரு 150 கேலரிஸ் பக்கம் வரும். ஸோ டோட்டலாக லஞ்சுக்கு மட்டுமே உங்களுக்கு ஒரு 250லேருந்து ஒரு 300 கேலரிஸ் பக்கம் நான் கொடுக்குறேன். அப்புறம் ஈவினிங் 4 o'clock நீங்கள் அதே மாதிரி பிளாக் காஃபி, டீ, மல்லி டீ, இஞ்சி டீ, சுக்கு இது மாதிரி குடிக்கலாம். சூப்ஸ் ஐட்டம் கூட நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். இது எல்லாம் உங்களோட விருப்பம். 7 மணிக்கு நம்ம என்ன எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை சுண்டல் எடுத்துக்கங்க. காலையிலேயே சுண்டலை ஊற போட்டுருங்க. ஊற போட்டு ஒரு 50 கிராம் மட்டும் நல்லா பாயில் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. அதில் ஒரு 100 கேலரிஸ் பக்கம் இருக்கும். அது கூட ஒரு பாயில்டு எக் எடுத்துக்கங்க. அந்த பாயில்டு எக்கில் ஒரு 70 கேலரிஸ் இருக்கும். ஸோ டின்னருக்கு மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 170 கேலரிஸ் நான் கொடுக்குறேன். ஸோ டோட்டலாக இன்றைக்கி 800 கேலரியில் ஒரு 200 கேலரிஸ் இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா 600 கேலரிஸ் வரும். இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 25ல் இவ்வளோதாங்க ஃபுட் லிஸ்ட்டு. நாளைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 26ல் என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேலரி டெபிசிட்லேயே உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்க. அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஏன்னா ஒரு 5 நாள் தான் இருக்குது, பார்த்துக்கலாம், எதுவும் ஒரி பண்ணாதீங்க. ஸோ நாளைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 26ல் பார்க்கலாங்க. தேங்க்யூ.